ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். செய்தியாளர்களுக்கு, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் களத்தில், தேர்தல் காலத்தில் நீங்கள் நடுநிலையோடு செய்திகளை தந்ததற்கும், தம்பி ராஜேந்திரனுக்கு அது சாதகமாக அமைந்ததற்கும் முதலில் நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். டிவிகேயோட இத்தனை நாள் ஆட்சி உங்களுக்கு எப்படி தெரியுது? அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவை கூட்டணியில் இருக்கக்கூடிய அமைச்சரவை தொடர்ந்து சட்டம் ஒழுங்கோட நிலைமை இப்போ கேள்விக்குறியா இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு சில நாட்கள் தான் ஆகுது. அதுக்குள்ளே எல்லாம் எதையும் கணிக்க முடியாது. ஒரு 6 மாதம் செல்லட்டும். அதற்கு பிறகுதான் இந்த அமைந்திருக்கிற அரசு எவ்விதம் இயங்குகிறது என்று கருத்துக்களை தெரிவிக்க இயலும். இந்த சில நாட்களுக்குள் எந்த கருத்தையும் தெரிவிக்க இயலாது. தற்போது அந்த நர்சிங் மாணவி கொலை நர்சிங் மாணவி அது அடுத்தடுத்து எல்லா ஆட்சி காலங்களிலும் நடந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீதிமன்றங்கள் இந்த குற்றஞ்சாட்டப்பட்டு கூண்டிலே நிறுத்தப்படுகிற அந்த கயவர்களுக்கு பிணை விடுதலை கொடுக்கவே கூடாது. சில நிகழ்ச்சிகளை கேட்டபோது நான் நேராகவே போய் பார்த்திருக்கிறேன். இந்த பிணை விடுதலை வந்தவன் திரும்பவும் அந்த சின்ன பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை நாசப்படுத்தி கொலை செய்கிறான். அவன் எப்படி ஜாமீனில் வந்தான்? ஆகவே நீதிமன்றங்கள் இப்படிப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்ட கயவர்களுக்கு பிணை விடுதலை கொடுக்கவே கூடாது. தமிழக அரசு ஒரு சட்டம் இயற்ற முன்வர வேண்டும். இந்த பாலியல் வன்கொடுமை செய்து இந்த சின்னஞ்சிறு சிறுமிகளை உட்பட பெண்களை படுபயங்கரமாக நாசமாக்கி கொலை செய்கின்ற கொடியவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை என்றுதான் தண்டனை இருக்க வேண்டும். 10 வருஷமோ 15 வருடமோ என்று சொல்லி ஆயுள் தண்டனை என்று சொல்லிவிட்டு 10 வருடத்திலே விடுதலை செய்வதெல்லாம் இருக்கக்கூடாது. லைஃப் லாங் பிரிசன், வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு சிறை என்ற விதத்தில் சட்டம் இயற்ற வேண்டும் இந்த மாநில அரசு. மத்திய அரசு அந்த சட்டத்திற்கு அங்கீகாரம் தர வேண்டும். இதன் மூலமாகத்தான் ஓரளவு அச்சத்தை, பயத்தை உண்டு பண்ணி இந்த கொடிய மிருகங்கள் மனித சமுதாயத்திலே நடமாட தகுதியற்ற விலங்கினும் கொடிய அந்த மிருகங்களுக்கு அப்பொழுதுதான் நாம் பாடம் கற்பிக்க முடியும் என்பது என்னுடைய கருத்தாகும். திமுக கூட்டணியில் நம்ம கட்சியும் தேமுதிக மட்டும் இருக்கு, மீதி எல்லாருமே வெளியில. திமுக தொடரும் போதுமா? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.